வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அற்புதமான, அதிசயமான, நம்ப முடியாத ஒரு கோவிலுங்க. இது திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்தில் விஜயாபதி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது. இந்த கோவில் விஸ்வாமித்திரருக்கு தனி சன்னதி உள்ளது. இது வேறு எங்கேயும் இப்படி ஒரு சன்னதி இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இதை பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு அந்த விஸ்வாமித்திரருக்கு பிரத்யேகமான பூஜைகள் செய்யப்படுகிறது. இந்த கோவில் காலை 8 மணி முதல் மாலை 8 மணி வரை திறந்திருக்கும். சரி, இந்த கோவிலை பற்றி இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் அருகில் விஜயாபதி என்ற கடற்கரை ஊரில் விஸ்வாமித்திரர் முனிவருக்கு தனி கோவில் இருக்கிறது. அதுதான் இந்த விஜயாபதி கோவில். அவரே இங்கு முக்கிய வழிபாட்டு தெய்வமாவார். நான் விஜயாபதி போயிருந்தபோது எடுத்த வீடியோஸு. இந்த ரோடில் மேலே தான் இப்படியே நாங்கள் வந்தோம். எங்கள் கார் நிற்கிது பாருங்கள். ஆனால் பார்த்திங்கன்னா நாங்கள் போய் நிற்கிறதுக்குள்ளே டான் 3-4 கார் வந்ததுங்க. பெரிய பெரிய மனுஷங்களாம் இறங்கி போயிட்டு வந்தாங்க. யாருக்கு என்ன பூஜைகள் செய்தாலும் இங்கு பழித்து அவர்கள் மிகவும் நன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. கதையை பிறகு சொல்கிறேன். முதல்ல கோவிலை பார்க்கலாம். இது கோவிலோட வெளித்தோற்றம். அதற்கு பிறகு இது அங்கு உள்ள கணபதி. இவரை ஓமகுண்ட விநாயகர் சன்னதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சன்னதியை இவருக்கு யாகங்கள் எல்லாம் நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திர மகரிஷி இருக்கார் இல்லையா, அவர் வளர்த்த யாக குண்டம் இது. இப்போது தண்ணியெலாம் கொஞ்சம் டஸ்டெல்லாம் ஆகியிருக்குது. பட் அப்போலாம் இவர் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்கிறாங்க. யாரும் வந்தால் க்ளீன் பண்ணி செய்வாங்க போல இருக்குது. பக்கத்தில் இப்படியே சுற்றி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி கடலெல்லாம் இருக்குது. அதற்கு இந்த பீடம் சமாதி மாதிரி இருக்குது. கீழே பிரம்ம ரிஷியோட கால் 2 இருக்குது. இந்த இடத்துல ஜாதகத்தை வச்சு வாங்கிட்டு போகிறவங்க அப்படி வச்சு வாங்கிட்டு போனால் கல்யாணம் நடக்குங்கிறது ஐதீகமாக. இது அகிலாண்டேஸ்வரி அம்மனோட சன்னதி விஜயாபதியில். நம்ம உள்ளே போனோன்னாக்க அம்பாள் அவ்வளோ அற்புதமாக வீற்றிருக்கா. அம்பாளுக்கு 2 புறமும் கங்கை, யமுனை அப்படிங்கிற காவல் தெய்வங்கள் இருக்கிறாங்க. அதற்கு பிறகு உள்ளே பார்த்திங்கன்னா சன்னதியில் அம்பாள் இருக்கிறான். அம்பாளுக்கு தீவாரணம் நடக்குது பார்த்துக்கங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் கோளறு பதிகம் எழுதி போட்டிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் துவார பாலகர்கள்லாம் இருக்காங்க. அங்கே கோளறு பதிகம் எழுதி போட்டிருக்காங்க. அதை படித்தா ரொம்ப நல்லது அப்படின்னு நீங்கள் உள்ள ஐயர் சொன்னார். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம இவர் சுவாமி மகாலிங்கேஸ்வரர். இவரும் பார்க்க மிகவும் அற்புதமாக இருக்கிறார். அவ்வளோ பவர்ஃபுல் இந்த சுவாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு நாம் கோயிலில் பாருங்கள், கோயிலோட முகப்பு பகுதி. அதற்கு பிறகு நம்ம கோயிலுக்குள்ளே போகும்போது எடுக்கப்பட்டது. கோயில் ரொம்ப நீட்டாக நல்லா இருக்குது. அந்த காலத்து கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க. நவகிரக சன்னதி இருக்குது வலது பக்கம். அப்புறம் நந்தி இருக்கார், பலிபீடம் இருக்குது. நேர்கோட்டில் அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம சுவாமியோட சந்நிதி இருக்குது. அதாவது விஸ்வாமித்ர மகாலிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கூட்டம்லாம் ரொம்ப இல்லை. ஆனால் கோவிலில் அந்த அனுஷ நட்சத்திரத்தன்னைக்கு, அப்புறம் விசாக நட்சத்திரத்தன்னைக்கெல்லாம் செம்ம கூட்டம் இருக்கும். பயங்கரமாக குரங்கெல்லாம் கூட உள்ளே சுவாமியை கும்பிட்டுட்டு போது பாருங்கள். பயங்கர கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொன்னார். இந்த கோவிலில் நிறைய யாகம் அந்த மாதிரிலாம் வளர்த்து நினைத்த காரியங்களை நடத்தி கொண்டு போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சுவாமி பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்தாருங்க. கோயிலும் போனால் மனசில் அவ்வளோ ஒரு திருப்தி, அவ்வளோ ஒரு சந்தோஷம் இந்த கோயிலில். அடுத்து நம்ம கோயிலோட கதைக்கு போகலாம். கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே நம்மளோட தலையெழுத்து மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த கோவில் விசேஷமான கோவிலாம். கோவிலுக்கு போயிட்டு தலையெழுத்து மாறுமா என்னமோ எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு மனசில் அவ்வளோ ஒரு நிம்மதி கிடச்சிது. கோயிலில் காலடி எடுத்து வச்சதுமே மனசு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக, அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்தது. இது கதையெல்லாம் போட்டிருக்காங்க. அதை நான் சும்மா உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். நான் கதையை உங்களுக்கு டீட்டெயிலாக நான் இந்த இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது விஸ்வாமித்திர மகரிஷியோட சந்நிதி. தனியாக இருக்கிறார் விஸ்வாமித்திர மகரிஷி மட்டும்.
இவருக்கு இப்படி ஒரு தனி சன்னதி இந்த கோவிலில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு ஐயர் சொல்கிறாரு. எனக்கு தெரியல, வேறு எங்கேயாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆனால் அவர் அவ்வளோ ஒரு அற்புதமாக சூப்பராக இருக்காருங்க. இப்போது கோவிலை பற்றியெல்லாம் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டேன். இப்போ நம்ம கதைக்கு போகலாம். இந்த கோயிலில் மகாலிங்கம்ங்கிற பெயரில் சிவபெருமாள் எழுந்தருளியுள்ளார். அவரை நம்ம பார்த்துட்டோம். அம்பாலோட பெயர் அகிலாண்டேஸ்வரி, அவளையும் நம்ம பார்த்துட்டோம். ஓமகுண்ட விநாயகரும் தனி சந்நிதியில் அருள்பாலிக்கிறார், அவரையும் நம்ம பார்த்தாச்சு. அவருக்கும் தனி சந்நிதி உள்ளது. விஸ்வாமித்திரர் இந்த திருத்தலத்தில் தனி சந்நிதியில் அருள்பாலிக்கிறார். அவருக்கும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. மற்ற கோயிலெல்லாம் இந்த வழிபாடெல்லாம் கிடையாதுங்க. அவர் விசாக நட்சத்திரத்தன்று பிறந்தாராம். அந்த நாளன்று அவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. விஸ்வாமித்திரர் இந்த கோவிலில் யாகம் செய்தாராம். அதனால தான் அவர் யாகம் செய்ய தொடங்கிய சித்திரை மாத அனுஷ நட்சத்திரத்தன்றும் தியானம் செய்ய தொடங்கிய மாசி மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்றும் மாதந்தோறும் இங்கு யாகம் நடைபெறுகிறது. மற்றும் பௌர்ணமி தினங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. அதே மாதிரி இந்த 2 நட்சத்திரத்தன்றும் சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் இந்த கோவிலில் செய்யப்படுகின்றது. தோஷ நிவர்த்திக்கு மிகவும் சிறந்த கோயிலாக இந்த கோயில் கருதப்படுகின்றது. இங்கு தோஷங்கள் இருந்தால் தோஷ நிவர்த்தி பூஜை செய்தால் அதையெல்லாம் விலகிவிடும் அப்படின்னு நம்பப்படுகிறது. நீங்கள் கோயிலுக்கு அருகில் உள்ள கடலில் போய் குளிச்சுட்டு ஈரத்துணியோடு கோயிலுக்கு வரணும். அதற்கு பிறகு ஓமகுண்ட விநாயகருக்கு ஒரு சிதறுகாய் உடைக்கணும். அதை உடைச்ச பிறகு கோயிலை 3 முறை வலம் வந்து அபிஷேக அர்ச்சனைகள் செய்ய தோஷங்கள் நிவர்த்தியாகும் அப்படின்னு ஐயர் சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா பித்ருதோஷமும் நம்ம முன்னோர்கள் வழியால் நமக்கு ஏற்படக்கூடிய சாபங்கள் அதெல்லாம் தான் பித்ருதோஷத்துக்கு காரணமாக அமைகிறது. இந்த பித்ருதோஷம்தான் நம் வாழ்வில் மட்டுமல்லாது நாம் எங்கேயாவது ஒரு தீயது செஞ்சுருந்தோம், தீவினை இழைத்திருந்தோம் அப்படின்னா நம்மளோட குடும்ப சந்நிதிகள் எல்லாமே பாதிக்கப்படுகின்றது. அப்படி பாதிக்கப்படுகின்றவர்களுக்கு கூட இங்கு பூஜை செய்தால் சாபமானது நிவர்த்தியாகி விடுகிறது அப்படின்னு ஐயர் சொல்கிறார். இப்போது இந்த கோவிலோட கதைக்கு போகலாம். ராஜரிஷி அப்படின்னு அழைக்கப்படுகிற விஸ்வாமித்திரர் கௌசிகன் அப்படிங்கிற பேரில் மன்னராக வாழ்ந்து வந்திருக்கும் போது ஒரு தடவை தன் படை பரிவாரங்களுடன் காட்டுக்கு வேட்டைக்கு வந்திருக்கிறார். அப்போது வசிஷ்ட ரிஷியோட குடில் இருந்திருக்கு அந்த இடத்துல. அங்கே போய் மன்னர் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறார். உடனே வசிஷ்டர் சொல்கிறாரு, மன்னா நீங்கள் அனைவரும் சாப்பிட்டு விட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு மன்னர் சொல்கிறாரு, இத்தனை பேருக்கும் உங்களால் எப்படி சாப்பாடு ஏற்பாடு பண்ண முடியும்? உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? அதெல்லாம் வேண்டாமே, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாரு. வசிஷ்டர் உடனே சொல்கிறாரு, அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, ஒரு நொடியில் உங்களுக்கு அருமையான சாப்பாடை நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லிவிட்டு காமதேனுவை அழைச்சிட்டு வர்றார் வீட்டுக்குள்ளேருந்து. தேனு இங்கே வாப்பா அப்படிங்கிறார். காமதேனு கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பசு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? உடனே அவர் சொல்கிறாரு, தேனம்மா, இவர்கள் அனைவருக்கும் சாப்பாடு வழங்க வேண்டும், வேண்டிய ஏற்பாடுகளையெல்லாம் செய் அப்படின்னு சொல்கிறாரு. அது நிமிஷத்தில் அனைவருக்கும் சாப்பாடு வழங்கி விட்டுகிறது. அறுசுவை அமுதை அனைவரும் சுவைக்கிறார்கள். உடனே மன்னர் என்ன செய்கிறாரு, உடனே இந்த காமதேனுவை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டர்கிட்ட கேட்குறாரு. எனக்கு தான் இது மிகுந்த பலனை தரும், இது காட்டுக்குள்ளே இருக்க உங்களுக்கு இது என்ன பலனை தரப்போகுது, அதனால் இதை நீங்கள் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே வசிஷ்டர் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே மன்னர் கோபப்பட்டு படைகளை எல்லாம் அனுப்பி அந்த காமதேனுவை இழுத்து வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறார். படைகள் எல்லாம் முன்னேறி காமதேனுவை பிடிக்க போனால் காமதேனு அப்படியே பார்க்குது, படைகள் எல்லாம் சுட்டு எரிந்து விடுகிறது. உடனே மன்னர் பதறி போகிறார். ஆஹா, இவ்வளோ சக்தி வாய்ந்த பசுவா இது, என்னோட படைகள் எல்லாம் அழிந்து விட்டனவே, இனிமேல் நான் எப்படி இந்த நாட்டுக்கு போவேன், நானும் தவம் செஞ்சு பெரிய ரிஷி ஆகிறேன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போய் தவம் செய்ய ஆரம்பிச்சிடுறார். பல காலங்கள் பல வருஷங்கள் தவம் செய்து கொண்டே இருக்கிறார். இறைவன் அவருக்கு காட்சியளிக்கவே இல்லை. உடனே என்ன பண்ணுறாரு, தன்னுடைய உடம்பையே பழிபொருளாக்கி இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறார். உடனே சிவபெருமான் அம்பிகையோட காட்சியளித்து, அப்பா இந்த காமதேனுவை வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு காமதேனுவை அவருக்கு கொடுக்குறாரு.
அதற்கு பிறகு அவர் சொல்கிறாரு, நீ என்னை வணங்குகிறாய், ஓகே, ஆனால் அதே போல் நீ வசிஷ்டரிடமும் போய் வணங்கி ஆசி பெற்று வருவாயாகன்னு சொல்கிறார். அதற்கு பிறகு இவர் வசிஷ்டரை போய் ஆசியை பெறுகிறார் இல்லையா, அப்போ தான் இவருக்கு பிரம்ம ரிஷி அப்படிங்கிற பட்டம் கிடைக்கும். அப்படிப்பட்ட பட்டம் அவர் இங்கு தவம் செய்ததால் கிடைத்ததாம். அந்த பட்டம் கிடைப்பதற்காக விஸ்வாமித்திரர் தன்னுயிரை தியாகம் செய்த இடம் இது என்பதால் ஹோமகுண்டம் வளர்த்து அந்த இடம் இன்றைக்கும் கொஞ்சம் பள்ளமாக இங்கு காணப்படுகிறது. இதை ஹோமகுண்ட கிணறு அப்படின்னு சொல்கிறாங்க. விஸ்வாமித்திரர் தவம் செய்த போது தாடகை அப்படிங்கிற ஒரு அறைக்கு கொஞ்சம் இடையூறுலாம் செஞ்சுருக்கிறார். அப்போது விஸ்வாமித்திரர் தசரத மன்னர்கிட்ட போய் ராமலக்ஷ்மணரை அனுப்பி தாடகையை வதம் செய்யும்படி கேட்கிறார். அதுபோல் அவர்கள் தாடையை வதம் செய்து விடுகிறார்கள். அந்த தோஷம் நீங்குவதற்காக விஸ்வாமித்திரர் இங்கு யாகம் செய்து தோஷத்தை நிவர்த்தி செய்கிறார். அதனால் இது ஒரு தோஷத்தை நீக்குகின்ற ஒரு பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. அதுக்கு நவகிரக பூஜை பண்ணுறாங்க. நவகிரக யாகம்லாம் நடத்தி பூஜையெல்லாம் பண்ணி தோஷங்களை நிவர்த்தி பண்ணிவிட்டு அதற்கு பிறகு அம்பாளுக்கும் சுவாமிக்கும் பூஜைகள் செய்து அந்த இதை முடிச்சிடுறாங்க. தாடகையை வதம் செய்த ராமலட்சுமணருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுகிறது. அதை தீர்க்க வேண்டி என்ன பண்ணுறாரு, அலைந்து திரிந்து விஸ்வாமித்திரர் இந்த தில்லைவன காட்டுக்கு சிதம்பரத்தில் காளியை பிரதிஷ்டை செய்கிறார். அதற்கு பிறகு பரிகாரம்லாம் பண்ணிட்டு கடலோரத்தில் இருக்கிற இந்த விஜயாபதிக்கு வருகிறார். இந்த விஜயாபதிக்கு ராமலட்சுமணரோடு தெற்கு நோக்கி விஸ்வாமித்திரர் பயணம் செய்து இந்த இடத்தை அடைகிறார். இங்கு மகாலிங்க சுவாமி, அகிலாண்டேஸ்வரி அம்மன் எல்லாம் பிரதிஷ்டை செய்து யாகம் வளர்த்து அவர்களோட பிரம்மகத்தி தோஷத்தையும் போக்குகிறார். மேலும் தான் இழந்த சக்தியையும் மீட்டெடுத்து கொண்டார். அவர் குளித்த இடம் இன்றும் விஸ்வாமித்திரர் தீர்த்த கட்டம் அப்படின்னு அழைக்கப்பட்டு அங்கு காணப்படுகிறது. கோவிலில் உட்பிரகாரத்தில் செய்யப்படும் பரிகாரங்கள் கண்கூடாக செய்தவர்களுக்கு பலிக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்கிறார். தை மற்றும் ஆடி அமாவாசையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தாங்கள் விஸ்வாமித்திர தீர்த்த குளத்தில் நீராடி தில்லை காளி கோவிலில் பொங்கல் வைத்து வழிபடுகின்றனர். அப்படி வழிபடுகின்ற எல்லா மக்களுக்கும் என்ன பிரச்சனைகளோடு வழிபடுறாங்களோ அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்ந்து விடுமாம். விஸ்வாமித்திரர் இங்கு தங்கியிருந்த இடம் அப்படிங்கிறதுனால இது விஸ்வாமித்திரர் பேரி அப்படின்னும் அழைக்கப்படுகிறது. விஸ்வாமித்திரர் தங்கியிருந்தார் அப்படிங்கிறத கேள்விப்பட்ட பாண்டிய மன்னன் இங்கே கோவிலுக்கு தன்னுடைய கொஞ்சம் கோயில் கட்டுறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அதற்கு பிறகு தன்னுடைய மீன் இனத்தை உள்முகப்பில் பொறித்துள்ளானாம். விஜயாபதி மேலூர், விஜயாபதி கீழூர் அப்படின்னு 2 கிராமங்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கின்றன. ஒரு காலத்தில் விஜயாபதி மிகப்பெரிய ஊராக இருந்திருக்கிறது. தேரோடும் வீதி, அக்ரஹாரம், ஓதுவார் குடியிருப்புகள், அரண்மனை போன்ற வீடுகள் எல்லாம் இருந்திருக்கின்றன. பல ஆயிரம் ஆண்டுகளாக பேர் சொல்லும் ஊராக இது இருந்திருக்கு. இந்த ஊர் முக்கிய துறைமுகமாக இருந்திருக்கிறது அப்படின்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. துறைமுகத்தில் இருந்து இலங்கைக்கு கூட கடல் வாணிபம் செய்திருக்கின்றனராம் இங்கு இருக்கிற மக்கள். எவ்வளோ ஒரு அரிய விஷயம் பாருங்களேன். ஆக மொத்தம் பார்க்க போனால் மிக ஆச்சரியமான உண்மை எதுன்னு பார்த்தா இந்த கோவிலும் கிராமமும் யுகங்கள் பல கடந்து இருந்திருக்கின்றன. பின்னர் எல்லாமே அழிந்துவிட இப்பொழுதும் 2 தில்லை மரங்களுடன் இலங்கையை நோக்கி தில்லைக்காளி மட்டும் இருக்கிறாள். தில்லை மரங்கள் வேறு எங்கும் இருக்கிறதா அப்படின்னு எனக்கு தெரியலங்க. தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். இந்த கோயிலுக்கு வருவதால் ஒரு குடும்பத்தில் இறந்த சிறு கன்னி தெய்வங்களின் ஆத்மா மற்றும் முன்னோர்களின் ஆத்மா எல்லாம் சாந்தி அடைய வழி கிடைக்கிறது அப்படின்னு இங்கே இருக்கிற அடியர் சொல்லுகிறாரு. மேலும் மாதந்தோறும் அனுஷம் நட்சத்திரத்தில் அபிஷேகம், அலங்காரம், அன்னதானம், புஷ்பங்களை வைத்து வழிபாடு எல்லாம் செய்யப்படுகின்றது. இன்னும் இங்கு விஸ்வாமித்திர மகரிஷி சூட்சுமமாக தவம் செய்து வருகிறார் அப்படின்னு இந்த ஊரில் உள்ள மக்கள் நம்புகின்றனர். அதுபோல் இந்த கோயிலும் பயங்கர பவர்ஃபுல்லாக வைப்ரேஷன்ஸ்லாம் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குங்க. இங்கு நடைபெறும் முக்கியமான பரிகாரம் நவகலச பூஜை. இந்த பூஜை பண்டைய காலத்தில் ஒருவருக்கு தீட்சை கொடுக்கும் போது தான் செய்யப்படுமாம். சோதிட முறைப்படி செய்வார்களாம். அதற்கு பிறகு இப்பொழுது இந்த கோவிலில் தான் இந்த பூஜை நடைபெறுகிறது. வேறு எங்கும் இந்த பூஜை நடைபெறுவதாக எனக்கு தெரியவில்லை.
அந்தந்த கிரகங்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி அந்தந்த கிரகங்களுக்குரிய பூக்களை போட்டு அந்த கலச நீரை தலையில் ஊற்றுகின்றனர். அதன் பிறகு 27 நட்சத்திரங்களை கணக்கில் கொண்டு 27 குடம் தூய்மையான இடத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வரப்பட்டு அதை ஊற்றி மனத்தையும் நவகிரகங்களின் பாதிப்பிலிருந்து சுத்தப்படுத்தி குரு சிஷ்ய தீட்சைகளை கொடுக்கிறார்கள். அதுபோல இங்கு நடைபெறுகிறது. காலப்போக்கில் இந்த பூஜைகள் எல்லாம் மறைந்து விட்டன. ஆனால் இந்த கோவிலில் ஆகம விதிப்படி இந்த பூஜை நடத்தப்படுகின்றது. பல ஜோதிட வித்வான்கள் இங்கே வந்து பல பிரபலங்களுக்கு இந்த பூஜையை செய்து அவர்களுக்கு வெற்றிகள் கிடைத்திருக்கின்றன என்று ஐயர் சொல்லுகிறார். இந்த கோவிலுக்கு வந்து கடவுள்களையும் மூலவரையும் நம்முடைய ரிஷி பெருமானையும் தரிசித்தால் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்துவிடும், நம்மளுடைய தலைவிதியே மாறிவிடும் என்றும் சொல்லப்படுகிறது. வாய்ப்பு கிடைத்தால் இந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள். கடவுள் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் தருவாராக. அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. டாடா பாபாய்.